இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அந்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இப்போ அந்தி கிறிஸ்து யாராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன செய்தி மூலமாக நம்ம அறிஞ்சிக்க போகிறோம். இப்போ பூமியில் பிதா குமாரன் பரிசுத்தாவி, ஆவிக்குரிய வட்டாரத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவி. இப்போ யாருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டு கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. அதுதான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மீண்டும் வரப்போகிறார். வந்து அவர் எருசலேமை தலைமை இடமாக கொண்டு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. சரி, அப்போ அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துடைய ஆவியே இந்த பூமியில் கிரியை செய்கிறது. அவன் ஆளுகை இல்லை, அவனுடைய ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவனும் ஒரு காலத்தில் வந்து இந்த பூமியை கொஞ்ச நாள் ஆளணும். அவன் யாருன்னு நீங்கள் ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்காதீங்க. அந்தி கிறிஸ்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு எதிரானவன், ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அப்போ இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாருமே அந்தி கிறிஸ்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாருமே அந்தி கிறிஸ்து. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே வந்து இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே பிரதிநிதி யாரா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, அதனால ஒன்றும் இல்லை. அவங்க சொல்றத நம்ம சொல்றோம். இந்த உலகத்திலே கிறிஸ்தவங்களுக்கு ஒரே பிரதிநிதி யாருன்னா போப். சரி, ரைட்டு, அவங்க சொல்லட்டும். சரி, ரைட்டு. இப்போ அப்படி ஒரே பிரதிநிதி என்று சொல்லுகிற இந்த போப் இந்த வேதாகமத்தை ஆதரிக்கிறாரா? இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த வாட்டிகன் சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? அங்கேயும் இதே மாதிரி ஒரு பெரிய ஊர்வலம் நடந்திருக்கு. என்ன ஊர்வலம் தெரியுமா? உலகத்தில் இருக்க எல்லா ஓரணை சேர்க்கையாளருக்கு அழைப்பு கொடுத்து, நீங்கள் எல்லாம் வாட்டிகன் சிட்டிக்கு வாங்க, நான் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன்னு சொல்லி அங்கே பூரா ஓரணை சேர்க்கையாளர்கள்லாம் வந்து பேரணியெல்லாம் நடத்தி, அவங்களுக்கு பூசையெல்லாம் நடத்தி, அவங்கள ஆசீர்வதித்து அனுப்பிச்சிருக்கிறார். இது வேதாகமத்தின்படி சரியா? கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் முக்கியமான காரியமும் அதுவும் ஒன்று, ஓரிணை சேர்க்கை. இதை கர்த்தர் அருவருக்கிறார். அப்போ அருவருக்கிற காரியத்தை நான் கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று சொல்லுகிற அந்த மனிதன் செய்தால், இந்த மனுஷன் யாரப்போ? இந்த மனுஷன் யாரு? கிறிஸ்துவுக்கு எதிரானவர். அது மட்டுமா? புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 14:15 சொல்லுகிறது. வாசிங்கள் எடுத்து 1 கொரிந்தியர் 14:15 வாசிங்க. இப்படி இருக்க ஒரு நிமிஷம் பா. 1 கொரிந்தியர் 10:14 1 கொரிந்தியர் 10. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுறது விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணுமாமா? விலகி ஓடுங்கள் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? ஓரணி சேர்க்கையாளரை கூப்பிட்டு ஊர்வலம் நடத்துகிறாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க, அவங்களுக்கு பூசை வைக்கிறாங்க. ரைட்டு. இதை செஞ்சது இல்லாமல் விக்கிரக ஆராதனையும் பண்ணுகிறார்கள். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, ஆகையால்
எனக்கு பிரியமானவர்களை விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அடுத்து சொல்லுது 2 யோவான் 1:7. 1 யோவான் 2:7. ரெண்டு யோவான்ப்பா 2 யோவான் 1:7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கைப்படாத அநேகர் வந்தனர். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். போதும். இப்போ இங்கே இதில் ஒரு இடத்துல இங்கேயும் சொல்லப்படுங்க, வாசிங்க. அதிலே வந்துட்டு 1 யோவான் 5:21 வாசிங்க. அதிலே மேலே இருக்கு பாருங்க. பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு தெளிவா வேதாகமத்தில் எழுதியிருக்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் செவி கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறானோ அவன் தாங்க அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துடைய பிள்ளைகள், அந்தி கிறிஸ்துடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் இவங்க தாங்க. சொல்லிக்கிட்டு வேணா இருக்கலாம், நாங்கள் தான் கிறிஸ்துவனுடைய ஒரே பிரதிநிதி. சில பேரெல்லாம் அப்படியே பேசுகிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. வேதாகமத்தின் அடிப்படையில் பேசுகிறதே இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வேதாகமத்தின் அடிப்படையில் பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் அந்தி கிறிஸ்துவா யாருன்னு நீங்கள் குழம்பிக் கொண்டே இருக்காதீங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவா யாருன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமில்ல. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். அவர் 1000 வருஷம் இந்த பூமியை ஆள போகிறார். அந்தி கிறிஸ்து யார் என்று நமக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அவனும் இந்த பூமியை ஒரு 7 வருஷம் ஆள போகிறார். ஆகவே நீங்கள் ரொம்ப போட்டு அந்தி கிறிஸ்துவ யார் இருப்பானோ அவனா இருப்பானா அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாமே அந்தி கிறிஸ்து. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்தி நாம் செபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எனக்கு நன்றி. இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் கூடி வரவும், உங்களை பாடவும், உங்களை துதிக்கவும், உங்களை ஆராதிக்கவும், உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு உதவி செஞ்ச நன்றி. தகப்பனே ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த 3 வாரமாக சோதனை காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்தவனாகிய யோசேப்பை குறித்து ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம். யோசேப்பு ஆண்டவரே பலவிதமான சோதனை என்று அந்த மனுஷனை தப்புவித்தீங்க. அதை போல தகப்பனே இந்த நாளிலே உங்கள் வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே எங்களை தப்புவீங்க. அதுக்கு நீங்கள் எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. சோதனை நின்று எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் ஆண்டவரே ஒரு வார்த்தையில் வருகிறதே சோதனை நின்று சோதனைக்கு எங்களை உட்படுத்தாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் சோதனைக்கு உட்பட பண்ணாதீங்க. நாங்கள் தாங்கிக் கொள்ளும் பலன் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஆனால் அப்படி சோதனை கொடுத்தாலும் உங்கள் வார்த்தை சொல்லுகிறது மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. ஆகவே நாங்கள் ஆண்டவரை பரிசுத்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டுமானால் சில சோதனைகளை நாங்களும் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் ஏசப்பா நீங்கள் எங்களோடு காத்துக்கொள்ளுங்க. தகப்பனே நீங்கள் எங்களோடு கூட இருங்க. எங்கள் கூட வந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அதை போல கத்தரே ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற கேட்டாவே அப்போஸ்தலர்னா யார் என்பதை அறிந்து கொள்ளவும். அதே போல் ஸ்தோத்திர கேட்டாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற அருவருப்பான காரியங்களை குறித்து பார்க்கவும். அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்தி கிறிஸ்துனா யார் என்பதை குறித்தும் அறிந்து கொள்ளவும். இந்த நாட்களில் ஆண்டவரை எங்களுக்கு ஆலோசனை தந்திக்க நன்றி. தொடர்ந்து இந்த நாள் ஆராதனை பங்கு பெற்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பெறாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி,
கர்த்தர் சகல உபகாரங்களையும் தருவாரே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை துதியுள்ள கர்த்தருடைய பிள்ளையாகிய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம்.